வணக்கம். மற்றொரு காணொலியினூடாக சந்திச்சிருக்கிறோம். ஜனாதிபதி தேர்தலின் போது வேட்பாளராக மன்னார் மாவட்டத்திற்கு வருகை தந்த அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய உரையில் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காற்றாலை திட்டம் மன்னாரில் நடைமுறைப்படுத்தப்படாது என்கின்ற விடயத்தை கூறி அதாவது இந்த விடயத்தை கூறி இந்த நிலையில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற குறித்த திட்டம் நம்பிய மக்களை ஏமாற்றம் அடைய வைத்துள்ளது என்று சொல்லி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்திருக்கின்றார். மன்னாரில் சுற்றுச்சூழலுக்கும் மக்களது இயல்பு வாழ்க்கைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில நடைமுறைப்படுத்தப்படும் காற்றாலை திட்டத்தை நிறுத்த வலியுறுத்தி மக்களும் மற்றது சிவில் அமைப்புகளும் இணைந்து முன்னெடுக்கும் போராட்டம் இன்றைய தினம் இரவு மன்னார் தள்ளாடி பகுதியில் அமைதியாக முன்னெடுக்கப்பட்டு வர இருக்கின்றது. மன்னார் மாவட்டத்தில் மக்களுடைய வாழ்க்கையை முற்றாக பாதிக்கக்கூடிய விதமாக, இயற்கைக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விதமாக காற்றாலை மின் உற்பத்தி வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்ட ஏற்பாடுகள் நடைபெற்று முடிந்திருக்கின்ற ஒரு சூழலிலே இந்த செயற்பாட்டை செய்ய வேண்டாம், அதனை நிறுத்த வேண்டும் என்று மக்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த போதும் கூட மக்களுடைய கருத்துக்கள் கணக்கெடுக்கப்படாமல் அந்த காற்றாலையை நிறுவுவதற்குரிய வகையிலே அதனுடைய காற்றாடிகள் மன்னார் மாவட்டத்தை நோக்கி கொண்டு வரப்பட்ட நிலையில் மக்கள் அதை அறிந்து வீதிகளில் இறங்கி அதற்கு எதிராக போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் மஹிந்த ராஜபக்ச பதவியில் இருந்த பொழுது இவ்வாறு மன்னார் சில பகுதிகளிலே காற்றாலைகள் பொருத்தப்பட்டு அதனால் சுற்றுச்சூழலுக்கும் மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கும் பெருமளவான பாதிப்புகள் ஏற்பட்டிருந்த நிலையிலே அதற்கு பிற்பாடு அடுத்த கட்டமாக இந்த காற்றாலை பொருத்துவது தொடர்பான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுது அதனை மக்கள் முற்றுமுழுதாக எதிர்த்திருந்தார்கள். இந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மன்னார் மாவட்டத்திற்கு வந்தபோது அவர் தன்னுடைய இந்த மக்களால் இந்த கருத்துக்கள் அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையிலே அவர் தன்னுடைய உரையிலே மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விதமான இந்த காற்றாலை திட்டம் மன்னாரிலே நடைமுறைப்படுத்தப்படாது என்று கூறியிருக்கின்றார். அதை மக்கள் பெருமளவிலே நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று அவர் அறுதி பெரும்பான்மை ஆசனங்களை பெற்று ஜனாதிபதியாகவும் இருந்து கொண்டு அதே நேரம் பாராளுமன்றத்திலும் அறுதி பெரும்பான்மையோடு இருக்கின்ற நிலையிலே இன்று இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது இதை நடைமுறைப்படுத்தாமல் நிறுத்துவதற்கு எடுக்கப்பட்ட அனைத்து முயற்சிகளும், மக்களுடைய அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்த நிலையிலே இந்த மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக இந்த காத்தாடிகள் எடுத்து வரப்பட்டிருக்கிற நிலையில் அதனை வழிமறித்து மக்கள் இந்த போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டத்திற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் தேசிய பேரவை முழுமையான ஆதரவை தெரிவித்திருக்கின்றோம். இன்று இந்த காற்றாலை திட்டத்திற்கு எதிராக இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வடக்கு கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைய தினம் ஒரு மகளிர் ஒன்றிலே கையொப்பமிட்டு அதனை பிரதம மந்திரிக்கும் ஜனாதிபதிக்கும் கொடுக்கின்ற அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த முயற்சியிலே எங்களுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கையொப்பமிட்டிருக்கின்றார். கௌரவ செல்லும் அடைக்கல்நாதன் அவர்கள் இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கின்றார். இவ்வாறு இந்த முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையிலே இன்றைய தினம் இரவும் இந்த போராட்டம் தொடர்ந்து இந்த மக்களால் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த வேளையில் இங்கே இந்த தள்ளாடி முகாமுக்கு முன்பாக, தள்ளாடி இந்த கோயிலுக்கு என்ன பேர், அந்தோணியார் கோயிலுக்கு முன்புறமாக அதனுடைய வீதியூரமாக இங்கே இந்த கொட்டகை அமைக்கப்பட்டு இந்த போராட்டம் நடைபெறுகிறது. அங்கே அதற்கு அருகாமையிலே இராணுவத்தினரால் சட்டவிரோதமாக ஒரு ஹோட்டல் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது போர் நடைபெற்ற காலப்பகுதியிலே அவர்கள் அதனை அமைத்து விட்டார்கள். அந்த காணிகளை இன்னும் விடுவதாக இல்லை. இது இந்த ஆலயத்திற்கு சொந்தமான காணி. இப்பொழுது இந்த போராட்டக்காரர்கள் அமைத்திருந்த இந்த கொட்டகையை அகற்ற வேண்டும் என்று போலீசார் பெரும் நெருக்கடிகளை கொடுத்திருக்கிறார்கள் இன்றைய தினம். ஆனாலும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த சமய தலைவர்கள் மற்றும் மக்கள் அமைப்புகள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், இது ஆலயத்திற்கு சொந்தமான காணி. ஆகவே இதில் இது எங்களுக்கு உரித்தான இடத்திலே தான் நாங்கள் இருக்கிறோம் என்பதனை சொல்லி இருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த மக்களுடைய நலன்களை பற்றி கருத்தில் கொள்வதற்கு அரசு தரப்பிலே யாரும் இல்லை என்பதைத்தான் இது எடுத்து காட்டுகிறது. இது மக்களுடைய இந்த மன்னார் தீவுக்குள்ளே மக்களுடைய இருப்பை பாதுகாப்பதற்கான ஒரு போராட்டம். அபிவிருத்தி தேவை, அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. அபிவிருத்தி தேவை என்பதற்காக முதலீட்டாளர்களுடைய நலன்களை மட்டும் கருத்திலே கொண்டு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களின் வாழ்க்கையை அளிக்கின்ற விதமான முயற்சிகள் இதற்கும் நாங்கள் உடந்தையாக இருக்க முடியாது. நாங்கள் நிச்சயமாக இந்த மக்களோடு இவர்களுடைய இந்த போராட்டத்துக்கு முழுமையாக ஆதரவாக நாங்கள் இருப்போம். இந்த போராட்டத்திற்கு
பெருமளவான மக்கள் அணி திரண்டு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இது தனியே மன்னார் மக்களுக்கான பிரச்சனை மட்டுமல்ல, தமிழ் தேசத்தின் மீது சிங்கள பௌத்த ஆட்சியாளர்கள் இவ்வாறுதான் அபிவிருத்தி என்ற போர்வையிலும் வேறு ஆக்கிரமிப்பு வடிவங்களிலும் எங்களுடைய தேசத்தை இல்லாமல் செய்கின்ற செயல்பாடுகளை, ஒரு கட்டாயப்பிசார் இனஅழிப்பு செயல்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது மன்னாரை கடந்தும் தமிழர் தேசத்து மக்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். உண்மையிலே இன்றைய தினம் ஜனாதிபதிக்கு இந்த திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று கோரி பாராளுமன்ற உறுப்பினர்களால் எழுதப்பட்ட கடிதத்திலே வடக்கு கிழக்கை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும், குறிப்பாக முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கையொப்பமிட்டிருப்பது என்பது ஒரு வரவேற்கத்தக்க விடயம். ஆகவே ஒரு சமூகமாக வடகிழக்கு தமிழ் தேசத்திலே வாழுகின்ற தமிழ் முஸ்லீம் சமூகமாக நாங்கள் ஒன்றிணைந்து நிற்பது என்பது உண்மையிலே ஒரு மிகவும் பலமான ஒரு விடயம். ஆகவே இதை விளங்கிக் கொண்டு மக்களும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். அதே போன்று மன்னார் தீவு பகுதிக்குள்ளே முன்னெடுக்கப்பட இருக்கின்ற கனியமண் அகழ்வுக்கு எதிராகவும் இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டும். அதற்கு எதிராக கடந்த 20 கிடைப்பட்ட காலப்பகுதியிலே நாங்கள் பாராளுமன்றத்தில் இருந்த காலப்பகுதியில் அதற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்திருக்கின்றோம். தொடர்ந்தும் எங்களுடைய தலைவர் அதற்கு எதிராக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். நாங்கள் இதற்கு முழுமையாக இந்த கனியமகள் நகழ்வு மன்னார் தீவு பகுதியை முற்றுமுழுதாக தமிழர்களிடமிருந்து பறித்தெடுக்கின்ற ஒரு திட்டம். அதை நாங்கள் ஒருபொழுதும் அனுமதிக்க முடியாது. அந்த போராட்டத்திற்கு மன்னார் மக்கள் முன்னெடுக்கிற அந்த போராட்டத்திற்கும் நாங்கள் முழு அளவு ஆதரவை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம்.